ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சட்னி. பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் ஒரு அரை கப் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பூண்டு நான் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இது சட்னி தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நான் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இது பொரியட்டும். இப்போ கடுகு பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த பூண்டை சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அந்த பூண்டை. இப்போ பூண்டு பாருங்கள் பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி பாருங்க நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இது 1 நிமிஷம் வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போக. இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் தண்ணி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துறேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போல கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு ஊற்றின எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம பூண்டு சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.